குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மண்டே. நம்மள பல பேருக்கு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நினைப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு பயம். காதலிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசலான்னு நினைப்போம். ஆனால் ஒரு விதமான பயம். மனைவி கிட்ட ஏதாவது நம்ம சொல்லலான்னு நினைப்போம். ஆனால் அங்கேயும் நமக்குள்ள பயம் இருக்கும். கணவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைப்போம். அங்கேயும் பயம். ஏன்? தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை கேட்கறதுக்கு கூட பயம் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் முதல்ல வர உணர்ச்சி என்ன தெரியுமா? பயமாக தான் இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே ஒரு ஸ்டாகனாகி நிற்கிற மனுஷங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? இப்போ ஏன் முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் கூட அப்படி ஒரு மனிதராக இருக்கலாம் இல்லையா? சுற்றி இருக்கிற உலகம் வேகமாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி எல்லாரையும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரியா? நம்ம எப்போ வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே தினம் தினம் ஓடிட்டு இருக்கு தானே? இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னென்னா, இந்த பயத்தை பற்றி விஷயம். பயம் நல்லதா கெட்டதா? நம்ம எதுக்கெல்லாம் பயப்படணும்? அந்த பயத்தை தாண்டி எப்படி ஜெயிக்கணும்? மனசை திறந்து பேசலாமா? முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பயம்ன்றது ஒரு கெட்ட குணம்லாம் கிடையாது. அது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற, எப்படி சொல்கிறது, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். அதாவது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. நம்ம எதுக்கு பயப்படணும்? உயிர் ஆபத்தாக்குற விஷயத்துக்கு பயப்படணும். உயரமான இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் நிற்கிறதுக்கு பயப்படணும். வேகமான வண்டிக்கு முன்னாடி கிராஸ் பண்ணுறதுக்கு பயப்படணும். தவறான செயல்கள் செய்கிறதுக்கு பயப்படணும். ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறதுக்கு பயப்படணும். சட்டத்துக்கு புறம்பா காரியங்கள் செய்கிறதுக்கு பயப்படணும். நம்ம உடம்பை கெடுத்துக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு பயப்படணும். சமூக பொறுப்புக்கு பயப்படணும். நம்மளை இன்னொருத்தவங்க, அதாவது நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு மனசு வலிக்காம அதை யோசிக்கிறோமா, அதுக்கும் அந்த பயமுடன் நியாயமானது. இந்த பயம் எல்லாம் நல்லது. ஏன்னா இது நம்மளை உயிரோட வச்சிருக்க விஷயம். நம்ம ஒரு நல்ல மனிதரா இந்த சமுதாயத்துல வாழணும்னா, ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த பயம் எப்போ நம்மளுடைய கனவுகளை, அதாவது நம்மளுடைய ட்ரீமையும் நம்மளுடைய வளர்ச்சியும் தடுக்க ஆரம்பிக்குதோ அப்போதான் இது ஒரு நோயாகவே மாறுது. நம்ம சமூகம் எப்படிப்பட்டது, அதாவது சொசைட்டி என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லும், உங்கள் மனசில் ஒரு பயத்தை, இருட்டில் போகாத, அந்த இடத்துல அவங்க வருவாங்க, இல்லை இது பண்ணாத, அது தப்பாயிடும், இது படித்தா உன் லைஃப் இப்படி ஆகிடும் அப்படின்னு ஏதாவது நமக்குள்ள ஒரு பயத்துக்கு நம்ம திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பெருசான பிறகு புதுசாக எதுவும் செய்யணும்னு நினச்சா கூட நம்ம உள் மனசு ஒரு பயம் உள்ள ஒரு இதுக்குள்ள ஒரு வேலைக்குள்ள பயந்துருது. ஒரு நிஜ வாழ்க்கைக்கு சொல்லலாமா? ஒருத்தருக்கு சூப்பராக சமைக்கணும்னு தெரியும், அவங்க ஹோட்டல் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம், நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது, 4 பேர் பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொருத்தருக்கு மேடையில் நல்ல ஃப்ளூயண்டாக பேசணும்னு ஆசை, ஆனால் நம்ம தப்பாக பேசிட்டா எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவாங்களே ஒரு பயம். இந்த சமூகம் என்ன தெரியுமா சொல்லும்? நீங்கள் பயந்து நடுங்கி ஒன்றுமே செய்யாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா, யாரு பாவன் அமைதியாக இருக்கான், செம்ம புத்திசாலி போல, யார் வம்புக்கும் போகாமல் இருக்கான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஆனால் அதே சமூகம் ஒரு ஏஜ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே உங்களை பார்க்கும்போது இவன் வாழ்க்கையில் என்ன சாதிச்சான், இவன் உருப்படாதவன், இவன் வேஸ்ட் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துரும். உங்கள் பயத்தை மூலதனமாக வச்சு தான் இந்த உலகம் பல வியாபாரங்கள் நடந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸில் ஆரம்பித்து இந்த கல்லை மோதிரமாக போடுங்க உங்களோட பயம் போகும்னு சொல்கிற வரைக்கும் எல்லாமே உங்கள் பயத்தை வச்சுட்டு செய்கிற ஒரு வகையான பிஸ்னஸ். சமுதாயத்தில் ஒரு எதிர்பார்ப்புக்கும் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஒரு இமேஜினேஷனுக்கு பயந்தே நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழாமலே தொலைச்சிடும். சரி, எல்லாத்துக்கும் பயப்படுறதால நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம் தெரியுமா? நீங்கள் என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டைம், லாஸ் ஆஃப் டைம், அதாவது நேரம். பயந்து பயந்து யோசிச்சு பல வருஷங்களை நம்ம வேஸ்ட் ஆக்கியிருப்போம். ஒரு செயலை செய்கிறது கூட நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. தனிமை, ஐசோலேஷன், மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு பயம், பழகிறதுக்கு பயம், கடைசியில் நம்ம ஒரு தனித்தீவாக மாறிடும். நம்மளை சுற்றி ஆள் இருந்தாலும் நம்ம தனியாக தான் இருப்போம் இல்லையா? அடுத்தது அடையாளம், அதாவது என்ன சொல்றது, லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. நம்ம உங்களுடைய தனித்துவம் என்னன்னு உங்களாலே புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா மற்றவங்க சொல்கிற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம
ஆடி நம்ம ஒரு கை பொம்மையாக நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். ஸோ அந்த பயத்தால் ஏற்படும். ரெண்டாவது சுயமரியாதை, அதாவது லாஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளால் எதுவுமே முடியாது, அதாவது நம்ம ஒரு கோழை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் எண்ணத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கும். கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கவே உங்களுக்கு கூசும். ஏன்னா லாஸ்ட்டாக என்ன தெரியுமா, ஏமாற்றம், அதாவது ரிக்ரெட். அதாவது இதுதான் உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது வயசான காலத்தில் திரும்பி பார்க்கும்பொழுது அன்னைக்கு மட்டும் அந்த பயத்தை நம்ம விட்டுட்டு அந்த காரியத்தை நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கி நான் சூப்பராக இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பேனே, இல்லை என்னுடைய லைஃப் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்குமேன்னு ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்குற ஒரு குற்ற உணர்ச்சியோட சாகிறது எவ்வளவு கொடுமை இல்லையா, நரகமான விஷயம் அது. சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த பயத்திலேருந்து எப்படி தான் வெளியே வர்றது? கரெக்டான விஷயம், கவனமாக கேளுங்க. முதல்ல பயத்தை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. அக்செப்ட் யோர் ஃபியர். எனக்கு பயமே இல்லைன்னா நம்ம போய் சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் பயம் இருக்கும், பயமாக இருக்கும் அப்படின்றத ஒத்துக்கோங்க. பயம் மனிதனுடைய இயல்பு. ஒரு உலகத்தில் சாதிச்ச அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக பயம் இருக்கும். ரெண்டாவது, மோசமான முடிவுகள் என்னன்னு யோசிங்க. ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது நீங்கள் செய்ய போகிற இந்த காரியத்தை செஞ்சால் அதிகபட்சமாக என்ன நடக்கும்? தோற்று போயிடுவோமா? அவ்வளவுதானே? ஆர் அவமானப்படுவோமா? அவ்வளவுதானே? தோற்று போனால் அனுபவம் கிடைக்கும், அவமானப்பட்டால் இன்னும் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மரணத்தை தவிர எதுக்கையும் நம்மளால் மாற்ற முடியும் இல்லையா? தேர்டு, சிறு சிறு அடிகள், அதாவது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், அதாவது பேபி ஸ்டெப் மாதிரி எடுத்த உடனே இமயமலையில் ஏறணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுடைய பயத்தை எதிர்க்க ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைங்க. எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயப்படுறீங்களோ அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுடைய பயம் தோக்க ஆரம்பிச்சிடும். அவங்க கூப்பிடும் பொழுது, அவங்க சொல்லும் பொழுது அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம், ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ இவங்க கால் பண்ணுறாங்க அட்டன் பண்ணலாம், அவங்க ஐயோ அவங்க தான் நம்மளை தப்பாக நினச்சிப்பானோன்னு ஒரு பயம், இல்லை இவங்க செய்யாமல் விட்டோம்னா இது ஏதாவது சொல்லுவாங்களோ அது ஒரு பயம். அதாவது அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி அப்படி இருக்கிற ஒரு பயத்தை முதல்ல மாற்ற கற்றுக்கோங்க. ஸோ நோ அப்படின்ற சொல்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து, அவங்க உங்களை கவனிக்கலை, ஆனால் இந்த உலகம் உங்களை பார்த்துட்டு இருக்கு, நம்ம தப்பு பண்ணால் சிரிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களா? அதுதான் உங்களுடைய தப்பான கற்பனை. இந்த உலகத்தில் 1008 பிரச்சனைகள், அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்குது. உங்களை பற்றி பேசலாம் ஒரு 2 நிமிஷம் தான். இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது, இந்த நிமிஷம் இப்போ பேசுகிறாங்களா, அடுத்த செகண்ட் வேற ஒன்று நடந்தால் உங்கள் விஷயத்தை மறந்து அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் மனுஷனுடைய இயல்பு. எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? தைரியமாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தைரியமாக செய்யுங்க. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? பயம்ன்றது ஒரு இருண்ட ரூம் மாதிரி, ஒரு டார்க் ரூம் மாதிரி. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் கிட்ட போயிட்டு தைரியமாக போய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளே அந்த ஒரு லைட்டை போட்டுட்டோன்னா யார் அப்படி நம்ம ஒரு வெளிச்சத்தை, அதாவது லைட் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ஒன்றுமே இருக்காது, நம்மளுடைய நிழல் மட்டும்தான் அங்கே இருக்கும். சரிங்களா? பயந்து பயந்து சாகிறத விட ஒரு முறை துணிஞ்சு நின்று பார்த்துடலான்னு களத்தில் இறங்கி பாருங்க. வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அதை பயத்துக்காக வாடகைக்கு விட்டுறாதீங்க. உங்கள் பயத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களை முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா, செய்கிற ஒரு விஷயம் இருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தை தைரியமாக செஞ்சு பாருங்கள். அதாவது நல்ல விஷயத்துங்க, சட்டத்துக்கு புறமான விஷயங்களை நான் சொல்லலை. அதுதான் நீங்கள் உங்கள் பயத்துக்கு கொடுக்குற மரண அடி. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்து பயந்து ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணலை, ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பயம், ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிற பயம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு விதவிதமாக குக் பண்ணணும்னு இருக்கு, ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதை செஞ்சு ஒருவேளை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அந்த ஒரு பயம். இப்படி எல்லா விதமான பயத்தையும் தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பயத்தை எல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு பயந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. தவறுகள்லேருந்து தோல்விகள்லேருந்து தான் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போன்றதை மறந்துடாதீங்க. ஸோ வாழ்க்கையை பயம் இல்லாமல் சுதந்திரமாக வாழ கற்றுக்கோங்க. பயம் எதுக்கு இருக்கணும்ட்டு நான் தெளிவாக சொன்னேன் பார்த்தீங்களா? தவறான விஷயங்களை செய்ய மட்டும்தான் பயப்படணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற எந்த விஷயம் செய்கிறதுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. தைரியமாக செய்யுங்க. யாராவது வாழ்க்கையில் பயந்து என்ன நடக்குமோ யோசிச்சுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இல்லையா இதோட விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.